தனது முன்னாள் காதலரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ஒருவர் மூலம் கஹல்பத்ர பத்மி என்பவரை தான் அறிந்து கொண்டதாக இஷாரா செபந்தி விசாரணையில் தெரிவித்துள்ளார். கனிமுல சஞ்சீவ கொலை வழக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செபந்தி நேபாளத்திலிருந்து கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினரால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கனிமுல சஞ்சீவ கொலை வழக்கின் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் சமிந்து தேல்ஷான் பியோமங்க என்பவரை பத்னி தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இஷாரா விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள் என்று பத்னி தனக்கு கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டு கொலையை செய்யுமாறு தான் அவரை இயக்கியதாகவும் இஷாரா தெரிவித்துள்ளார். கெஹல் பத்ர பத்மியுடனான நட்பு காரணமாக கொலைக்காக எந்த பணமும் பெறவில்லை என்றும் அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். கனிமுல்லா சஞ்சீவ கொல்லப்பட்ட அதே நாளில், அதாவது கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி இரவு தான் வெளிப்பெண்ண பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரவு தங்கியிருந்ததாகவும், அடுத்த நாள் கெஹில் பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பரான மத்துவம ஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் தொடங்கொடு பிரதேசத்தில் உள்ள வீட்டில் 1.5 மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்குடவில் இருந்து மெத்தனிய பிரதேசத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றுள்ளார். புத்தாண்டு காலம் என்பதால் போலீஸ் அதிகாரிகள் வருடப்பணி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததால் அன்றைய தினத்தை அவர்கள் தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு தங்கியிருந்த அவர் மே மாதம் 6ஆம் தேதி, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் யாழ்ப்பாணம் நோக்கி சென்றுள்ளதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர். அங்கு தங்கியிருந்த அவர் மே மாதம் 6ஆம் தேதி, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் யாழ்ப்பாணம் நோக்கி சென்றுள்ளதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் அன்றைய தினம் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருந்ததால் அந்த நாளை தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் தான் எந்த ஒரு கையடக்க தொலைபேசியையும் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இஷாரா செபந்தி இன்று மத்துகம பிரதேசத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் பின்னர் அவர் தங்கியிருந்த மெத்தனிய பிரதேசத்தில் உள்ள வீட்டிற்கும் அழைத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வெளிவண்ண வீட்டின் உரிமையாளரையும் அவருடைய மருமகனும் அலுத்கம போலீசில் இணைக்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளையும் கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளனர். அத்துடன் தொடங்குட வீட்டில் அடைக்கலம் கொடுத்த நபரையும் மெத்தனிய பிரதேசத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டில் இருந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். எவ்வாறாயினும் அந்த கைது செய்யப்பட்ட பெண் ஹரகட்டாவை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் ஊழியரின் மனைவி என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் கொழும்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த் சில்வாவின் மேற்பார்வையில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்படுகின்றன.